அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசையானது வரப்போகின்றது. அதாவது ஆவணி மாதம் செப்டம்பர் 2ஆம் தேதி திங்கட்கிழமையன்று அமாவாசை வருவதால், இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த அமாவாசையானது வருடத்தில் ஓரிரு முறைகளில் மட்டுமே நிகழும். அந்த வகையில் வரக்கூடிய செப்டம்பர் 2ஆம் தேதியன்று சோமாவதி அமாவாசை வரப்போகின்றது. அன்றைய தினம் ஏற்படக்கூடிய கிரக நிலை கிரக மாற்றங்களை பொறுத்து செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆவணி மாதம் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 5:21 மணிக்கு இந்த சோமாவதி அமாவாசையானது ஆரம்பிக்கிறது. மேலும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் காலை 7:24 மணி வரை இந்த சோமாவதி அமாவாசை திதியானது இருக்கின்றது. செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக பயிற்சிகள் ஏற்படவிருக்கின்றன. இதில் மிதுன ராசிநாதன் புதன் பகவான் கடக ராசியிலும் சிம்மத்திலும் பயிற்சி ஆகிறார். மாத தொடக்கத்தில் ராசிநாதன் சந்திரன் ராசியில் ஆட்சி அதிபதியாக அமர்ந்திருக்கின்றார். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வேலை, கல்வி தொடர்பாக நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. வெளிநாடு, வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். உங்கள் பணிகளில் மும்முரமாக செயல்படுவீர்கள். கல்வி தொடர்பாக இருந்த தடைகள், பண பிரச்சனை தீரும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். இக்கட்டான சூழ்நிலையை கடந்து கல்வியின் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்வீர்கள். செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொறுப்புகளையும் நிறைவேற்ற முடியும். உங்கள் செயலுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். காதல் விஷயத்தில் துணையின் புரிதல் சிறப்பாக இருக்கும். அன்பு அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை துணையின் எண்ணங்களை மதித்து நடக்க வேண்டும். நிதிநிலை சற்று கவலை தரக்கூடியதாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். வருமானம் பெருக்க போராடுவீர்கள். நிதிநிலைகளில் ஒரு சில சவால்களையும் சந்திக்க நேரிடலாம். உடல் நலனில் அக்கறை தேவைப்படக்கூடிய மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம், தோல் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். மகிழ்ச்சியும் பல வகைகளில் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தையுமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். திருமண முயற்சிகளும் சாதகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கின்ற புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும். இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை நீங்கி உடல் ஆரோக்கியம் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக அமைந்திருக்கிறது. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையை காணப்படும். பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் அதிகமாக கிடைக்கும். அரசாங்கம் வகையில் எதிர்பார்த்த காரியமும் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம். பற்று வரவில் கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலுமே அனுகூலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாதம் 3, 4 மிருக சீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். சூரிய பகவானால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாகும். அரசு வேலையில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். இழுபறியாக இருந்த வேலையும் முடிவிற்கு வரும்.
சட்ட சிக்கலில் இருந்து வெளிவருவீர்கள். அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும். நட்சத்திரநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு உள்ள குரு பகவானால் குரு மங்கள யோகம் உண்டாகும். செல்வாக்கு வெளிப்படும். உங்கள் ராசிநாதன் தனஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த ஒப்பந்தமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் விலகும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கு ஏற்ற பணம் வரும். பொன் பொருள் சேரும். பொருளாதார நிலையும் உயரும். ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கண்ட முயற்சிகளும் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் அதிகரிக்கும். குருவின் பார்வைகள் 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும். விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 5 மற்றும் 9. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். சம்பாதிப்பதில் கவனம் செல்லும். தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். சூரிய பகவான் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும். நீங்கள் மேற்கொண்ட வேலையும் நடக்கும். பிறரால் செய்ய முடியாதவற்றையும் செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். குரு பகவானால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். தாய்வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும். இதுவரை இருந்து வந்த எதிர்பார்ப்பும் நீங்கும். தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். வழக்கு சாதகமாகும். செல்வாக்கு உயரும். பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். பார்த்து வரக்கூடிய வேலை, செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டு இருந்த கணவரின் உடல்நிலை முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் சேரும். சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலையும் உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 14, 15. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 4, 5 மற்றும் 13. அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் விருப்பங்கள் நிறைவேறும். திட்டமிட்ட வேலையையும் நடத்தி முடிப்பீர்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ராசிக்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் செயல்களில் வேகமும் தடுமாற்றமும் ஏற்படும். குருவின் பார்வையால் இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் மாறும். ஆரோக்கியம் சீராகும். இனி எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும். உறவினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உற்சாகமாக செயல்படும் நிலையும் ஏற்படும். தடைப்பட்டு இருந்த வேலையும் நடைபெறும். முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும். புதிய பொறுப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். அரசு விவகாரம் சாதகமாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது உங்களிடமே உதவி கேட்டு வருவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை உண்டாகும். சிறு சிறு பிரச்சனைகளால் பிரிந்திருந்தவர்கள் இப்பொழுது ஒன்று சேர்வார்கள். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை கட்டாயமாக செய்யுங்கள். மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் 15. அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் 3, 5, 12 மற்றும் 14. மேலும் சோமாவதி அமாவாசை என்பது ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாளில் நதியில் நீராடுவது, அன்னதானம், தர்ப்பணம் செய்வது மிக முக்கியமாகும். மேலும் இந்த நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியை வழிபடுவதால் நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் நீங்கிவிடும். சோமாவதி அமாவாசை என்று எந்த ஒரு புனித நதியில் நீராடுவது மிகவும் புண்ணியமான ஒரு செயலாகும். இந்த அமாவாசை என்று தானம் தர்ப்பணம் செய்வது மட்டுமன்றி சிவபெருமானையும் வழிபட வேண்டும். இந்த நாளில் இரு சுப யோகங்களும் உருவாகி வருகின்றன. இந்த யோகங்களில் சிவ யோகம் மற்றும் சித்த யோகம் ஆகும். சிவ யோகத்தின் ஆரம்பம் செப்டம்பர் 2ஆம் தேதி சூரிய உதயம் முதல் மாலை 6:20 வரை. இதைத் தொடர்ந்து சித்த யோகமும் உடனே தொடங்கும். சித்த யோகமானது அடுத்த நாள், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி வரை நீடிக்கும். சிவயோகம், வழிபாடு, பிரார்த்தனை, யோகா, தியானம் ஆகியவற்றை செய்வதற்கு மிகவும் மங்களகரமான ஒரு நாளாகும். இன்றைய தினத்தில் இந்த நன்னாளில் சிவபெருமானை வழிபட்டு சிவலிங்கத்திற்கு வில்வ இலை அர்ச்சனை செய்து வழிபட்டால் பூரண பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது நல்லது.
ஆடை மற்றும் தானியங்களை தானம் செய்தால் வெவ்வேறு விதமான பலன்களும் கிடைக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.